கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேலையில் ஒரு தம்பிக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க ரொம்ப நாளாக ஜெபிக்கிறாங்களா, வேலை கிடைக்கலையா, அதுக்காக ஜெபிக்கிறோம். அப்புறம் இன்னொரு தம்பி கேஸ் சக்ஸஸ் ஆகணுமா, வேலை கிடைக்கணுமா, அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பொழுதே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். வாருங்கள். ஹல்லேலூயாமே. நன்றியோடு சுத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதைக்கிறப்பா, நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக சுத்தம் அருமையான ஏசப்பா, அந்த 2 தம்பிகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா ஆண்டவரே, முதல்ல ஆண்டவரேப்பா வேலை ஆண்டவரே கிடைக்காம ரொம்ப நாளாக ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம். அதே போல் இன்னொரு தம்பிக்கு கேஸ் சக்ஸஸ் ஆகணுமா, அதே போல் ஒரு நல்ல வேலையும் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல வேலைக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்தார்னு சொல்லத்தக்கதான கிருபைகளை தாங்கப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே நீங்கள் அப்படியே செய்துக்காக சோத்திரப்பா. ஏசுப்பா சோத்திரம். இன்னும் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது சோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அப்படியே செய்துக்காக ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் அப்படியே செய்துக்காக சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். பிரியமானவர்களே, இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் பிறருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய சிறையிருப்பு ஆண்டவர் மாற்ற தேவனாக இருப்பார். அதுக்காக ஸ்தோத்திரம். பேர் சொல்லி ஜெபிக்கணும்னா ஜெபிக்கிறேன், அல்லது உங்களுடைய கருத்துக்களை சொல்லி ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.